ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து ராஜஸ்தானியோட ஃபேமஸ் ரொட்டி வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பாஜ்ரா ரொட்டி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளதுலே கஷ்டமான ஒரு ரொட்டி இதுதான். ஸோ ஏன்னா வந்து இதில் க்ளூட்டன் கிடையாதுல்ல, அதனால உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு வந்து அந்த ரோல் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது பண்ணுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ ஒரு கப் வந்து பாஜ்ரானா என்னென்னா கம்பு மாவு. ஓகே, ஸோ அதில் வந்து தேவைக்கு தக்கன சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட கம்பு மாவும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இங்கே தலை கொதிக்கக்கூடிய தண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப்புக்கு ஒரு 1/4 கப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். தண்ணி வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாக இருக்கணும். ஓகே, பாய்லிங் வாட்டர். ஸோ இன்னும் ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நல்லா நீட் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் கையை பொறுத்துட்டு கொதிக்க தான் செய்யுது கொஞ்சம். ஸோ நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது வந்து சாஃப்டாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஆனால் நம்ம சப்பாத்தி மாவு முதல்ல ஆகாது, எனக்கு க்ளூட்டன் கிடையாது அதனால. பட் நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா இப்படி தேய்ச்சி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் ரோல் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய கிராக்ஸ் வராது. அது ஒன்று. இன்னொன்று வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி இந்த இந்த குதி கை இருக்கும்ல, இந்த ஹீல்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட டோ வந்து அவ்வளோ சாஃப்டாக ரோல் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பாஜ்ரா டோ வந்து நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு உடனே பண்ணிடணும். ரொம்ப நேரம் ஊற விட்டீங்க அப்படின்னா இது வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு ரோல் பண்ணும்போது கிராக் வரும் கொஞ்சம். அதனால் இப்போ உடனே நம்ம வந்து இதில் சப்பாத்தி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு கோதுமை மாவு வச்சுருக்கேன் இதை ரோல் பண்ண. ஸோ இது வந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல ஸ்மூத்தாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சைட்லலாம் அந்த கிராக் வந்து இப்படி கையை வச்சே நல்லா இப்படி ஃப்ளாட் பண்ணுங்கள். சைடில் வந்து அப்படி ஷேப் பண்ணிகிட்டே வாங்க. கிராக் வரக்கூடாது. கிராக் வர 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 அதை ஸ்மூத் பண்ணி விட்டுட்டு வாங்க. ஓகே, ஸோ ராஜஸ்தானி விமன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க கையை வச்சே இப்படி அழகாக பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து பாஜ்ரா ரொட்டி பண்ணுறதுக்கு மட்டும் ஆக்சுவலி ப்ராக்டிஸ் வேணும். கிராக் வராமல் பண்ணணும். ஓகே, ஸோ அவங்க வந்து ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நார்மல் தண்ணியில் தான் பண்ணுவாங்க, பச்சை தண்ணியில். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது ரொம்ப தின்னாகவும் நம்ம வந்து திரட்ட முடியாது ஆக்சுவலி. கொஞ்சம் திக்காக, ரொம்ப திக்காக பண்ணாதீங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணுறத பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திக்காக இருக்கும். பாஜ்ரா ரொட்டி நல்ல தடியாக போடுவாங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துகிட்டு அவங்க வந்து இந்த விறகு அடுப்பில் தானே பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்து விறகெல்லாம் இருக்கும். அந்த விறகுக்கு மேலே வந்து அந்த ரொட்டியை வச்சு சுட்டு எடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நிறைய நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. பட் நம்ம வந்து அந்த அளவுக்கு திக்காக நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னாக திரட்டிக்கோங்க. இது ஹாட் வாட்டர்னால இந்த மாவு வந்து கொஞ்சம் வெந்திருக்குமா, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மெல்லுசாக திரட்ட முடியும். ஸோ எவ்வளோ ஈஸியாக கையில் எடுத்துகிட்டேன் பாருங்கள். அந்தளவுக்கு உங்களுக்கு இது வந்து ஈஸி டு யூஸாக தான் இருக்கும். ஓகே, நம்மளோட பாஜ்ரா ரொட்டியை போட்டுருங்க. ஸோ ஓரளவுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணி எடுங்க. ஸோ இந்த பாஜ்ரா ரொட்டி குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கே வந்து மேலே வந்து அப்படியே லைட்டாக வெந்த மாதிரி தெரியும். அந்த டைமில் திருப்பி போடுங்க. ஸோ இப்படி திருப்பி நல்ல மேலேயே லைட்டாக அப்படி வெந்த மாதிரி இருக்கும். நார்மலாக தண்ணி வச்சு பண்ணுவாங்க தெரியுமா, அப்போ வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு பாஜ்ரா. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு சைடு போட்டோன்னே. அதுக்கப்புறம் அதை திருப்பி போடுவாங்க. அப்போ அது காஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து சாப்பிட்ணும்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹார்டாட்டு ரொட்டி சாப்பிட்டு பழக்கமாக இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக வராது, கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். பட் நமக்கு வந்து சாஃப்டாக சப்பாத்தி சாப்பிட்டு பழக்கனால நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாக சாப்பிட முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு மேலே இதாகிடுச்சு. இந்த டைமில் இதை திருப்பி போட்டுட்டு ஒரு துணியை வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது பாஜ்ரா வந்து நல்ல வேகும். ஸோ இப்போ அடிப்பக்கம் குக் ஆகிருக்கும். திருப்பி போட்டு ஸோ அப்படி பொங்கும் பாருங்கள். ஸோ இப்போ இந்த சைடு உங்களுக்கு வேணும்னா நெய் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அந்த பொங்கி வருது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான பாஜ்ரா ரொட்டி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.